என்ன குட் மார்னிங் சார். என்ன வேணும்? ஒரு சின்ன டவுட் சார். என்ன டவுட்டு? இந்த ஃபைலில் இந்த ஃபைல் என்ன டவுட்டு? சார், இந்த ஃபைலில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணி இமீடியட்டாக கொடுக்க சொன்னார். எனக்கு அதில் தான் சின்ன டவுட் இருக்குது சார். இந்த ஃபைலுக்கு லெட்டர்ஸ் டைப் பண்ண சொன்னாங்களா? அவங்ககிட்ட தான் போய் நீ கேட்கணும். சார், மனோகர் சார் தான் பண்ண சொன்னார். நான் அவரை போய் பார்த்தேன், ஆனால் அவர் சீட்டில் இல்லை. சீட்டில் இல்லைனா வெயிட் பண்ணி பாரு. என்ன வந்து இங்கே தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லை, எம்டி வரதுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும், அதனால் டைப் பண்ண சொன்னார். அதான். இங்கே பாரு, சார் வரத்துக்குள்ள உன்னை டைப் பண்ண முடியலனா அவர் வந்ததும் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அதை விட்டு ஏன் ரூமில் வந்து ஏன் உயிரை எடுக்கிற? சார் சார் இருங்க, எதுக்கு இப்போ கத்துறீங்க? உங்ககிட்ட நான் ஏதாவது பர்சனலாக பேசுறதுக்கு வந்தேன்? அபிஷியலாக டவுட் கிளியர் பண்ண தானே வந்தேன். அதுக்கே சார் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? சார், ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? என்னது? என்ன சார் பிரச்சனை? திருப்பதி, உங்களுக்கு என்ன டவுட்? இங்க வாங்க, நான் சொல்றேன். விஷாலி, நீ சுமாரு. இல்லப்பா, நான் சொல்றத கேளு, பேசாம இரு. என்ன பிரச்சனை பண்ண நோக்கத்துல இந்த ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கியா? சார், பிரச்சனை பண்றது நான் இல்லை சார், நீங்க தான். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் ரூமுக்கு வரது இதுவே கடைசியா இருக்கட்டும். இதை மீறி என் ரூம்குள்ள வந்த இந்த ஆபீஸ்க்குள்ள நீ வர முடியாது. வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன்ல. அப்பா, ஏன்பா அவரை இப்படி ட்ரீட் பண்றீங்க? உனக்கு தெரியாதுமா, சில பேரெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ வேலையை பாரு. இது வேற. ஹலோ ஹலோ காசி, நான் தான் மருதநாயகம். சார் சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு ஆபீஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் நான் நேத்து சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு செக். அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல பணம் டிராப் பண்ணிட்டு வந்துறியா? பண்ணிடுறேன் சார், பண்ணிடுறேன். கம்பெனி கார்ல போயிட்டு வந்துரு, சரியா? சரிங்க சார், சரிங்க சார். சரி, வச்சிடுறேன் சார். தேங்க்யூ. விஷாலி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மனோகர், இங்க வா சார். நீ வேற திருப்பதி ஃபைல கூட டைப் பண்ண சொல்லிட்ட. அவன் உள்ள வந்து இது தெரியல அது தெரியல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது வந்து எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. தேவையில்லாம கேபினுக்கு யாரும் வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார். சரி சரி, நான் பேங்க் கிளம்பிட்டேன். சார் வரதுக்கு நேரமாகவும் பாத்துங்க. சரிங்க சார். சாரோட பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்னே தெரியலையே. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் பெருசா இருக்காது. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு நம்பிக்கையா தான் சொல்லுவாரு. நீங்க அவசரப்பட்டு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. மச்சான், விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம ஏரியாவுக்கு ஒரு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான்டா. அப்படியா? எங்க சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே அவனுக்கு மூக்கு வெத்துருது. அவன் அவ்வளவு பெரிய தில்லலாம் கிடையா? நேத்து கூட இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படியா கண்ணு? நான் சொல்றேன், வா.
விடுங்கண்ணா. விடுமா நீ தானே அட்ரஸ் அண்ணா, கேட்ட விடுங்கண்ணா. அட்ரஸ் அண்ணா, காட்டுறேன் விடுங்கண்ணா. சொல்றத கேளுங்க அண்ணா, விடுங்க. ஏங்க பொண்ணு ஏரியாக்கு புதுசு பாவம் அட்ரஸ் தெரியாம கேக்குது அது முறையா சொல்லலாம்ல. அது எங்களுக்கு தெரியும். நீ யாரா கேக்குறதுக்கு பெருசா வந்துட்ட யாரா நீ? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. அங்க எங்களுக்கு தெரியாதா? அது எங்க கிட்ட தானே கேக்குது. நாங்க அப்போ- அட்ரஸ் காட்டுறோம் இல்ல எங்கேயோ கூட்டிட்டு போறோம். உனக்கு என்னடா? அப்போ நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. பாருடா, போடா, நீ எனக்கு சொன்னா தெரியும். நாங்க கேட்கணுமா? ம், சரி ஏய், நீ போடா. போடா வேலைய பார்த்துக்கிட்டு போடானா? நான் பாக்குறேன். நீ ஸ்டார்ட் பண்ணு மச்சி. ஏமா நீ இல்லைண்ணா, வாமா நீங்க நான் கொடுத்துருங்கண்ணா, சொல்றேன் நான் போறேண்ணா, ஆமா, please, நான் கரெக்டா போறேன், நான் கொடுத்துருங்கண்ணா. வந்துடுறேன். அண்ணா, பரவாயில்லைண்ணா. போம்மா. அண்ணா, கொடுத்துருங்கண்ணா. இல்லண்ணா, வேணாம். அண்ணா, சொல்ல வேணாம். நீங்க கொடுத்துருங்கண்ணா, நான் போறேண்ணா, pleaseண்ணா. அண்ணா, ஏமா என்னை நீ விட்டுருங்கண்ணா, தானே நான் அட்ரஸ் போறேண்ணா. கேட்ட அண்ணா, வாங்க என்னை விட்டுருங்க, சொல்றேன் எனக்கு அட்ரஸ் சொல்ல வேணாம். ஏய் என்னடா இப்ப சொன்னா கேப்பீங்களா? சார் சார் தெரியாம பண்ணிட்டோம் சார். சார் இனிமே பண்ண இனிமே மாட்டோம். பண்ண மாட்டோம் சார். சார் ஒருத்தன் அன்பா ஆதரவா சொன்னா கேட்க மாட்டீங்க. அதிகாரத்துல உள்ளவன் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினாதான் கேப்பீங்க. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள் சார் இவங்களை எடுத்து வண்டியில போடு. சார் ப்ளீஸ் சார். ஏய் கம்ப்ளைன்ட் கொடுக்க ஸ்டேஷன் நீ வாமா. எதுக்கு? அந்த பொண்ணை கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சு அது லைஃபை ஸ்பாயில் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ சேஃபா போமா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார். இனிமே பண்ண மாட்டோம் சார். டேய் சார் தெரியாம போட்டோம் சார். இனிமேல் நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாதுடா. நடன ஸ்டேஷனுக்கு. சார் ப்ளீஸ் சார். சார் சார் விட்டுருங்க சார். இனிமே பண்ண மாட்டோம் டேய் சார். அத கைய வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. தப்பு தான் சார். சார் மன்னிச்சிங்க சார். இனிமே பண்ண மாட்டோம் சார். சார் 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 கான்ஸ்டபிள் சார். அந்த பெண்டிங் கேஸ் தூக்கி இவனுக்கு 2 பேர் மேல போடு. சரிங்க சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். அப்பலாம் பண்ணாதீங்க சார். எல்லாரும் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். இனிமே பண்ண சார். மாட்டோம் சார். சொல்லுங்க சார். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். அடிபட்டவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். இப்பதான் சார் ஃபோன் வந்துச்சு. சார் சார் விட்டுருங்க சார். கான்ஸ்டபிள் சார். அவனுங்களை பத்திரமா பாத்துக்க. ஓகே சார். ஒரு வாட்டி சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஆக்சிடென்ட் கேஸ் எங்க இருக்கு? நேரா போயிட்டு ரைட்ல போங்க சார். வணக்கம் சார். இங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணது யாரு? நான் தான் சார். உன் பேரு? பழனி சார். ஆக்சிடென்ட் ஆனவங்க பேரு? காசிநாதன் சார். அவர் என்ன பண்றாரு? மருதநாயகம் என்டர்பிரைசஸ்ல வேலை பார்க்குறாரு சார். உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் தான் அந்த கம்பெனியோட கார் டிரைவர். நான் தான் கார்ல அவரை பேங்க்குக்கு கூட்டு போனேன். சரி ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? இல்ல சார், இல்ல இது ஆக்சிடென்ட் இல்ல. என்னையா சொல்ற? ஆமா சார், இது திட்டமிட்ட கொலை முயற்சி தான். எதை வச்சு சொல்ற? நான் பார்த்தேன் சார். நாங்க வந்து நின்று சார் வந்து பேங்க் உள்ள போகும்போது அந்த கார் 4 பில்டிங்க்கு முன்னாடி நின்றுச்சு. நான் எதாச்சும் அதை பார்த்தேன். சார் வர்ற வரைக்கும் அந்த கார் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. சார் பேங்க்லேருந்து வெளில வந்து ரோடு கிராஸ் பண்ற நேரம் பார்த்து வேகமா வந்து மோதிடுச்சு சார். கண்ணி மிக்கிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சார். சரி கார் நம்பர் நோட் பண்ணியா? கார் நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கு சார். சொல்லு. TN09 AW ஓகே 9757 சார். ம் ஓகே. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்கு சார். நான் கிளம்புறேன். காசிநாத கண் முடிச்சதும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடு. ஓகே சார்.
நீங்க ரெண்டு பேர் யாரு? சார் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த பேங்க் வாசல்ல தான் நின்றுட்டு இருந்தோம். அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. நாங்க 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். ஆமாம் சார், இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. சரி பாத்துக்கா. ஓகே சார், என்கொயரி முடிகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருக்கணும். என்னாச்சு? அடிச்சு தூக்கியாச்சு. அடி ஒன்றும் பலமா இல்லையே. அடி பலம்தான், ஆனா உயிருக்கு தான் ஆபத்து இல்லை. அப்படியா? ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சா? நாங்களே கூட இருந்து சேர்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்க அங்க இருக்க வேண்டாம், அங்கிருந்து கிளம்பிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? டிரைவர் கார் நம்பர் நோட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிட்டான். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நம்ம யூஸ் பண்ணது வேற ஒரு டம்மி நம்பர் தானே, அதை வச்சு நம்மள ட்ரேஸ் அவுட்லாம் பண்ண முடியாது. சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். எதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, டோன்ட் வரி. சரியா? ஓகே, டேக் கேர். ஹலோ. அம்மா, நான் டிரைவர் பேசுறேம்மா. சொல்லுங்க. மேடம், சார் மேல கார் ஏத்திட்டாங்க மேடம். என்னங்க, என்ன சொல்றீங்க? சரி, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சரிம்மா. கமலி, கொஞ்சம் போன் எடுமா. போயிட்டா இவ ஒருத்தி. அவ போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டா. ஓ, விஷாலியா? சொல்லுமா விஷாலி. அம்மா, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னடி சொல்ற? நிஜமா சொல்றியா? என்னமா ஆச்சு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்க கூட விஷாலி சொல்றா. என்னடி ஆச்சு விஷாலி? ஆமாங்கா. அக்கா, நீ அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்னடி சொல்றாவ? உடனே வர சொல்ற. போலாமா? சரிடி, என்னாச்சு மேடம்? ஏன் அழறீங்க? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? என்ன சொல்றீங்க? இப்பதான் பேங்க் போறேன்னு சொல்லிட்டு போனாரு, அதுக்குள்ள எப்படி? சரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நானும் உங்களோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். வாங்க போலாம். நீங்க போங்க, நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. சிஸ்டர், வார்டு நம்பர் 3ல இருக்க பேஷண்டோட பில்ல ரெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், காசிநாதன் நீங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் கேஸ். ஆப்போசிட் வார்ட்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. தேங்க் யூ மேம். என்னாச்சு
அப்பாவுக்கு? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா? என்ன உள்ள என்னங்க விடல. சொல்றாங்க? டாக்டர் டாக்டர் என்ன வந்தா தான் சொன்னாரு? தெரியும். நீங்க பயப்படாதீங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. இம்மிடியட்டா பிளட் ஏத்தணுமா? பேஷண்டோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப ரேர்மா. இந்த ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்ல ஸ்டாக் இல்லம்மா. டோனர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அவங்க சீக்கிரமா வந்து கொடுத்தாதான் உங்க அப்பாவை காப்பாற்றலாம். இல்ல டாக்டர், என் அக்கா பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் தான். அவங்க ஆட்டோல வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, வர சொல்லுங்க. இம்மிடியட்டா பிளட் ஏத்திடலாம். சரிங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ. அந்த பேஷண்டோட பில்ல ரெடி பண்ண சொன்னனே, கொடுங்க. இந்தாங்க. ஆக்சிடென்ட் கேஸ், பேர் காசி. எந்த வார்டுல சேர்த்திருக்காங்க? ஆப்போசிட் வார்ட்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. சொல்லுமா, அப்பாவுக்கு என்னாச்சு? நீ பாத்தியா? அப்புறம் நான் இன்னும் பார்க்கலமா. உள்ளதான் இருக்காரு. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அக்காவோட பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் தானே. அக்கா பிளட் டொனேட் பண்ணட்டும். சிஸ்டர், அக்கா வந்தாச்சு, கூட்டிட்டு போங்க சிஸ்டர். சரி வாங்க. விஷாலி, நீங்களும் உங்க அம்மாவோட சேர்ந்து அழுதீங்கன்னா எப்படி? நீங்க தானே தைரியமா இருக்கணும். நீங்களும் மனசு உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு யார் தைரியம் கொடுப்பா? அம்மா அழாதம்மா. என்னமா இது? நல்லா இருந்தா ஒண்ணும் ஆகாதும்மா. பாருங்க. என்ன எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. எனக்கு இன்னொரு செட் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். மாப்பிள்ள நீங்க இல்ல, நம்ம புள்ள தான். நம்ம கல்யாணத்தன்னைக்கு போதும் நிறுத்துங்க. டேய், நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு பழம் பூ எல்லாம் வாங்க சொன்னேனே, வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கி பூஜை அறையில வச்சுட்டேன். ஏம்பா, நாளைக்கு நம்ம ஜனங்களாம் மண்டபத்துக்கு போறதுக்கு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல டான்னு வந்து வண்டி நிக்கும். ஓகே, அது சரி. 4 மணிக்கு கிளம்பி போய் அங்க என்ன வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்கா? முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வராங்க? தெரியலம்மா. முதல்ல நீ கமலிக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு கேளுடா. அவங்க டயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம கிளம்பி போவோம். இல்லைன்னா அவங்க ஆடி அசைஞ்சு அலங்காரம் பண்ணி 6 மணிக்கு இறங்குவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் அங்க போய் வாசல பார்த்துட்டு நிக்கிறதா? அம்மா, நான் இப்பயே ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு கேக்குறேம்மா. பாத்தீங்களா எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு? இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட இப்படி ஒரு வேகத்தை பாத்திருக்கீங்களா? இது என்னடி வேகம்? நமக்கு கல்யாணம் நிச்சயமான நேரத்துல கொஞ்சம் சும்மா இருங்க, ரிங் போகுது. சொல்ல விட மாட்டானே. கமலி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்னது அழறாளா? எங்க அப்பாக்கு என்னாச்சு கமலி? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சிடென்ட்டா? ரொம்ப சீரியஸான நிலைமையில எங்க அப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சா. இப்ப கூட நான் பிளட் கொடுத்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நான் உடனே புறப்பட்டு வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்? வடபழனியில இருக்கிறேன்.
சரி நான் உடனே வரேன், நீ தைரியமா இரு. ஏப்பா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா? ஆமாப்பா, அப்படித்தான்ப்பா கமலி சொல்றா. கமலி என்னடா சொல்றது, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு தொட்டு ஒண்ணு ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சம்பந்தமே வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பேச்சு யாரு கேக்குறீங்க? இப்பதான் நீ ஆஸ்பத்திரியில படுத்து எந்திரிச்சிட்டு வந்திருக்க. இதோ இப்ப அடுத்து அவங்க அப்பா போய் படுத்துக்கிட்டாரு. பா, இந்த மாதிரி ஒரு அபசகுணம் பிடிச்ச பொண்ணு நமக்கு தேவையாடா? அம்மா அம்மா, எந்த நேரத்துல என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியாதாம்மா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. ச்சே. சரி, நான் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். டேய், பாத்து போ. டேய், நீ பார்த்து போயிட்டு வாடா. டாக்டர், அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கரெக்டான நேரத்துல பிளட் கிடைச்சதால உங்க அப்பா பொழைச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க தான் டாக்டர், எங்களுக்கு தெய்வம். டாக்டர், நாங்க அப்பாவை பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே. பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்தியாச்சு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், பேஷண்ட்டுக்கு இன்னும் மயக்கம் தெரியல, நீங்க யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்க, தேங்க்யூ. ஜனங்க நிம்மதியா நைட்ல தூங்குறாங்கன்னா அது காரணம் நம்ம தூங்காம கண் முழிச்சு பாதுகாப்பா இருக்கிறோங்கிற நம்பிக்கையில தான். அதனால நைட் டியூட்டில அலட்சியமா இருக்காதீங்க, புரியுதா? சரிங்க சார். நீங்க நைட்ல ரவுண்ட்ஸ் போகும்போது யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா யார் என்னன்னு கேளுங்க. எவ்வளவு நைட் ஷோ போயிட்டு வந்து சொன்னா டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார். என்னையா உன்ட்ட ஒரு நம்பர் கொடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ்ல செக் பண்ணியா? என்கொயரி பண்ணேன் சார். அந்த காரோட ஓனர் பேரு ஆதி நாராயணன். என்ன அட்ரஸ்? நம்பர் 4 நியூ நம்பர் 2 கங்கைமன் கோயில் தெரு, 2nd Cross Street, அசோக் நகர். உடனே போய் விருந்தாளி கூட்டிட்டு வரலாம். ஓகே சார். காசிக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா காசி? இப்பதான் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க சார். இன்னும் மயக்கம் தெரியல. டேய், என்னடா நடந்துச்சு? யாரோ திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டாங்க சார். காரை ஏத்தி நடு ரோட்ல தூக்கிட்டாங்க சார். யாடா யாடா காசி திட்டம் போட்டு தூக்குனது? அவனை நான் பார்க்கணும்.
அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை நான் விட மாட்டேன். போலீஸ் என்கொயரி பண்ணாங்க சார். நான் கார் நம்பர் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் சார். இந்நேரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அந்த காருக்கு சொந்தக்காரங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க சார். காசு மாதிரி ஒரு நல்லவனு கூட ஒரு எதிரி இருக்கானா? எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த கொலைகார போலீஸ் லாக்கப்ல இருந்து ஆகணும். இல்ல நான் யாரை பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. காசை நான் கம்பெனி ஸ்டாஃபா என்னைக்குமே நினைச்சது இல்ல. என் நண்பனை தான் நினைச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. விஷாலி, அம்மா கூட இருந்தா உங்களுக்கு தைரியம் சொல்லுமா? யாரும் மனசு உடிச்சு போயிடுவானா? திருப்பதி, நீ ஆபீஸ் போனா உங்களுக்கு துணையாரு. சரியா? சரிங்க சார். நான் வரேம்மா.